ஆமே. கடந்த சில நாட்களாய் 3 நாட்களாய் தாவீதின் ஜெப அனுபவத்தை தான் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தான் தியானிக்க போகிறோம். இந்த நாள் செய்தியில 2 பகுதியாக நம்ம பார்க்கலாம். ஒன்று தாவீதினுடைய கேட்கப்படாத ஜெபங்கள், இன்னொன்று தாவீதின் விருப்பத்தின் அடிப்படையில் வைத்த விண்ணப்பங்கள். ஆமென். இந்த 2 பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எல்லாமே தியானிக்க நமக்கு நேரம் தான் இல்லை. ஆமென். இன்னும் அநேக ஜெபங்கள் இருக்கிறது. அதனால இல்லாட்ட இந்த மாதம் ஃபுல்லாகவே தாவீதின் ஜெபம்னே டைட்டில் வச்சிருக்கலாம். ஆமாம், எடுக்க வந்துட்டே இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. தாவீதினுடைய கேட்கப்படாத ஜெபங்கள். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆமாம், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தாலும் சில ஜெபத்துக்கு பதில் வராது. கேட்கப்படாத ஜெபங்கள்னு சொல்கிறத விட தாவீது நினைச்சபடி பதில் வராத ஜெபம், அதுதான் கரெக்ட். கேட்கப்படாத ஜெபங்கள் சரி கிடையாது. நாம் நினைத்தபடி நமக்கு ஏற்ற பதில் தான் தருகிறார். ஆனால் அதை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத எனக்கு ஏற்ற பதில். ஆமென். இந்த மஞ்சக்காமல் எல்லாம் வரும்போது ஒரு ஜூஸ், என்ன ஜூஸ் அது? கிளானல். அது அந்த மஞ்சக்காமலைக்கு ஏற்ற ஜூஸ். ஆனால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் ஒன்றும் வேண்டாம் விடுங்க. இப்போ இந்த கோவிடுக்கு அது என்ன கஷாயம்? நிலவேம்பு. இன்னொன்று அது வாயில கூட வரல. அது எப்படியே வாயில போகும்? அது அதற்கு ஏற்றது, ஆனால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், என் ஜெபத்துக்கு பதிலே வரல. அதுக்கு தாவீதும் விதிவிலக்கு கிடையாது, ஆபிரகாமும் விதிவிலக்கு கிடையாது, பவுலும் விதிவிலக்கு கிடையாது, நாமும். அதில் ஒரு காரியத்தை கேட்கிறார். ஆமென். சங்கீதம் 39 அதனுடைய 4வது வசனம். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவி. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது? லார்ட், மேக் மீ டு நோ மைன் எண்ட். என் கடைசி என்னைக்குன்னு மட்டும். ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த நாட்களை நான் என்ன செய்வேன்? எண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்லவே இல்லை. இருதயத்துக்கு ஏற்றவனுக்கு தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஓபன் பண்ணுவார். ஆனா இதை சொல்லல. ஆனா பைபிள்ல ஒருத்தன்ட்ட சொன்னார், எவ்வளவு நாள் நீ வாழ்வேன். யார்கிட்ட? இது மட்டும் தான் கேக்குது. லிவியா தானே கொன்னாச்சு. ஓகே, யாரு? எசேக்கியா. ஆனா அப்படி சொல்லி எசேக்கியா செஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஒன்று, அவன் மனமேட்டிமையாய் நடந்தானா. நான் என்ன பண்ணாலும் நான் எத்தனை வருஷம் வாழ போறேன்? 15 வருஷம் வாழ போறேன். 2 நாளாக 32:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மனமேட்டிமையாய் நடந்தானா. அடுத்து ஏசாயா 39வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல பார்க்கிறோம், என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே அப்படிங்கிறோம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், தேவையினால சொல்றேன். எல்லாரும் இதை அறிந்திருக்கணும். நமக்கு நம்மை தெரிந்ததை விட அவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அதனால தேவன் நமக்கு ஏற்ற பதிலை தருவார். ஆனால் நாம் நினைத்தது போல வராததுனால நம்மால அதை என்ன செய்ய முடியலைன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ்வேன்னு தெரிஞ்சிட்டுன்னா அது உனக்கு தெரிய வேண்டாம். ஆனா தேவன் என்ன ஏற்ற பதில் கொடுத்தாருன்னா, தாவீதுட்ட சொன்னார், இங்க பாரு தாவீதே, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், ஆலயத்தை கட்டணும் நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா உன் பிள்ளை அதை கட்டுவான். இப்படி ஆண்டவர் ஏற்ற பதிலை கொடுக்கிறார். ஆனா இவ்வளவு காலம் நீ வாழ்வாப்பா, இத்தனை வருஷம் நீ உயிரோடு இருப்ப, அப்படி சொல்லல. அப்படி யார்ட்டையும் சொல்லல. ஆபிரகாம்கிட்டையும் சொல்லல, ஈசாக்கிட்டையும் சொல்லல, யாக்கோபிட்டையும் சொல்லல,
பேதுருட்ட சொல்ற, உன் கடைசி நாள்ல நீ முதிர் வயதான போது உன்னை தூக்கிட்டு போவாங்க, ஆனா இத்தனை வருஷம் நீ உயிரோடு சொல்லல. நம்ம பல நேரத்துல நம்ம அதை அறிந்து கொள்ள என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆசைப்படுறோம். அதனால சிலர் என்ன பண்றாங்க, சிலர்கிட்ட கொண்டு போய் கையை காட்டுறாங்க. சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பது நல்லது. தூக்கு தண்டனை கைதி, திடீர்னு தீர்ப்பு வருது, 10 நாள்ல இவனுக்கு தூக்குல போடணும் அப்படின்னு. அந்த 10 நாள் தூங்குவானா? இல்ல. சில காரியங்கள் பாருங்க, 2 பேர் சொப்பனம் பார்த்தாங்க. சொப்பனம் பார்த்து யோசேப்பு அர்த்தம் சொல்லும் போது ஒருத்தனுக்கு விடுதலை கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு தூக்கு. அப்போ அந்த செய்தி, அந்த ஒருத்தன் சாக போகிறான் என்ற செய்தி வந்ததும் அவனுடைய இருதயம் என்னாச்சு? கரைந்து போயிட்டான், சோர்ந்து போயிட்டான், துக்கப்பட்டான். ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே என்னுடைய எண்டு, என் முடிவு எப்படின்னு தெரிஞ்சிட்டுனா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன நிச்சயம் இருக்கணும்னா, என்னுடைய முடிவு அங்கதான். அவர்தான் என்னுடைய துவக்கம், அவர்தான் என்னுடைய முடிவு. இதுக்கு மேல அறிந்து கொள்ள எவ்வளவு முற்பட்டாலும் கர்த்தர் சிலருக்கு வெளிப்படுத்துவார். சில பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது வெளிப்படுத்தின விதங்கள் வேற. ஆமென். என்னை அவருக்கு தெரியும். இவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவனுக்கு எவ்வளவு வெளிப்படுத்தணும், இவனுக்கு எந்த மாதிரி பதில் கொடுக்கணும், இவன் கேட்கிற எல்லாமே இவனுக்கு கொடுக்கணுமா, இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்? நான் கேட்டதெல்லாம் தர என் தேவனால் கூடும். ஆனா கேட்டதெல்லாம் அவர் ஏன் தரல அப்படின்னா, அவர் என்னை இழக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. பல நேரத்தில் அவர் நம்முடைய துவக்கத்தை குறித்து பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் நம்முடைய முடிவை அவரிடத்துல கேட்கிறோம். எலியாவை மாதிரி, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள. ஆண்டவர் சொல்ற, எங்க பாரு எவ்வளோ பெரிய ரோட் போட்டு விட்டுருக்கேன் உனக்கு, எவ்வளோ பெரிய பாதை உனக்கு நான் நியமித்திருக்கிறேன், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இன்னும் இருக்குப்பா, இனிதான்ப்பா இருக்குது, நீ என்னடா நான் போதுங்கிற. ஹல்லேலூயா. இவ்வளோ காலம்தான் நான் உயிரோடு இருப்பேன் தெரிஞ்சா, நான் நல்லா இருப்பேன்னா, இல்லை நான் கர்த்தருக்குள் இன்னும் உறுதியா இருப்பேன்னா, கர்த்தர் எனக்கு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவருக்கு தெரியும் நம்மளை பத்தி. ஆமென். நம்ம எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கிறவங்கன்னு அவருக்கு நல்லாவே, 1 வருஷம் படிக்க மாட்டாங்க. கேட்டா எங்களுக்கு ஸ்டடி லீவ் உண்டு. ஸ்டடி லீவ்ல படிக்கலையா? ஸ்டடி லீவ் எங்களுக்கு 3 நாள் இருக்கு. 3ஆவது நாள் தான் உயிர் தழுதல். ஆனா எக்ஸாம் வேலை தான் உங்களுக்கு அடக்கமே நடக்கும். ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் இங்க மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லல. அதுக்கு மாறாக என்ன செய்கிறார்னா, தாவீதுக்கு நம்பிக்கையாகவே இருக்கிறார். அதனால தான் சொல்ற, நீர் என் நம்பிக்கை. இப்போது நான் எதுக்கு எதிர்பார்க்கிறேன்? இவ்வளோ கேட்டுட்டு இருக்கிறார், அவர் அமைதியாகவே இருக்கிறார். நான் எதுக்கு எதிர்பார்க்கிறேன்? நான் எதிர்பார்த்து இருக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க சொல்ல மாட்டார் சில நேரத்தில். இன்னொரு ஜெபத்தை பாருங்க, 61:2, சங்கீதம் 61:2. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையிலே என்னை கொண்டு போய் விடும். அதாவது சத்துரு இங்க என்ன தேடிட்டு இருக்கிறான்? நான் குகையில இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு இருக்கிறான். எனக்கு எட்டுன இடத்துல எல்லாம் நான் போய் நிக்கிறேன். எனக்கு எட்டுன இடம்லாம் யாருக்கும் எட்டுது? சவுலுக்கும் எட்டுது. எனக்கு எட்டாத இடம் உங்களுக்கு எட்டும். அங்க என்ன கொண்டு போய் விட்டுருங்க ஆண்டவரே. அதுதான் 55வது சங்கீதத்தில் சொல்றாரு, அதனுடைய 6-7 வசனங்கள். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருப்பேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். தாவீது 20வது சங்கீதம் எடுக்க வேண்டாம், 20வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்வார் தெரியுமா? அவர் உமது மன விருப்பத்தின்படி. இப்ப தாவீதுனுடைய மன விருப்பம் என்ன? எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்திருந்தால். 7வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து
யாருமே இல்லாத, யாரும் என்ன தொந்தரவு பண்ணாத இடத்துல போய் நான் உட்கார்ந்து இருப்பேன், எல்லா பிரச்சனைக்கும் தப்பி இருப்பேன். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாச்சே. கொடுத்தார உடனே கண்ணை திறந்து பார்த்ததும் சிலருக்கு இறக்கெல்லாம் வந்து விழுந்திருக்கு, அது வேற. ஆனா தாவீது கண்ணை திறந்து பார்த்ததும், பாத்தியா, நேர பறந்து சவுலுக்கு முன்னாடி போய் நின்று, ஹலோ சார், இங்க இங்க மேல இல்ல, கொடுக்கல தேவன். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம கூட அப்படிதானே ஏங்குறோம், ஆண்டவர் இங்கிருந்து மட்டும் என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போயிட்டீங்கன்னா. கொண்டே போக மாட்டார். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மட்டும் ஆண்டவர் இனி சிலர் அப்படி இனி எக்காரணம் கொண்ட இங்க மட்டும் வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அங்கிருந்து வெளியே போக மாட்டோம். சுத்தி சுத்தி கடைசியில பீடத்தை அதே மாதிரி அதே இடத்துல தான் வச்சிருப்பார் ஆண்டவர். என்ன ஆண்டவர் இது? நம்ம சிறகு கேட்க மாட்டோம், ஆனா அது கேட்டார் மாதிரி கேட்போம். ஆனா கர்த்தர் இங்க எப்படி அவனுக்கு பதில் கொடுக்கிறார்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை, சவுல் பக்கத்துல தான் நீ நிற்ப, ஆனா அவன் கைக்கு உன்னை எட்ட விட மாட்டேன். தாவீது எப்படி ஜெபம் பண்றார்னா, எனக்கு எட்டாத இடத்துல என்னை கொண்டு போய் விட்டுருங்க, ஒண்ணு எனக்கு சிறகு தாங்க, இல்லைன்னா என்ன நீங்க கொண்டு போய் விட்டுருங்க. ஆண்டவர் சொன்னார், சிறகும் தர மாட்டேன், நான் கொண்டு போய் விட மாட்டேன், சவுல் பக்கத்துல உன்னை நிறுத்தி அவனுடைய ஈட்டி உன் முடியல கூட படாதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவரே, அவங்களுக்கு நான் தெரியவே கூடாது, அவங்க என்ன தேடினாலும் அவங்களுக்கு நான் தென்படும். யாரும் இல்லாத இல்லை, எல்லாருடைய விருப்பம் இதுதான். நான் அப்படி கேட்கிறோம், ஆனா ஆண்டவர் அங்கேயே தான் வச்சிருக்கிறார். காலை கண் திறந்து பார்த்தா அவங்க தான், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் போனாலும் அவங்க தான், ரேஷன் கடையில் மண்ணன் வாங்க போனாலும் நம்ம ஃப்ரெண்ட் லைன்ல அவங்க அதை நின்று இப்படி பார்க்குறாங்க, எங்க பார்த்தாலும் அவங்க தான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை, ஆங்கிலத்தில் இருக்கு எரிந்துரு, தூக்கி போட்டுரு அவர் மேல, அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை தள்ளாட விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். அவன் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் புறாவை மாதிரி, எனக்கு சிறகு இருந்தா நீ பறந்துட்டு இருப்ப, எவனா ஒருத்தன் இல்லைன்னா பிடிச்சு வச்சிருப்பான், புறாவை வச்சு பந்தயத்துக்கு விட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டில் இருப்போம். அவங்க பந்தயத்துக்கு நம்மள, நீ இங்கேயே இரு, சவுலுக்கு முன்னாடி இந்த வாசி, இப்போ ஈட்டி வரும், ஓடு. என்னாண்டு ஒரே இது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு எத்தனை பிரச்சனை இருந்துச்சு. தாவீதுடைய வஸ்திரத்தை கூட யாரும் கிழிக்கலையே, அத்தனை பேர் நடுவில் அடைக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர்கள் ஒருவேளை நினைத்திருப்பார்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஒன்று ராஜாக்கு மனசு ஆண்டவர் மாற்றுவார், இல்லைன்னா இந்த தீ எல்லாத்தையும் அணைச்சு போடுவார். ஆனா தீ 7 மடங்கு அதிகமாகுது, ராஜாவின் மனமும் இருக்குது. அப்ப அந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கை ஆட்டம் கொடுக்குது இல்ல. அதனாலதான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தப்புவியாம போனாலும் எல்லாத்துக்கும் ரெடி. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க நினைச்சிருந்தாலும் எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா, ஒண்ணு ராஜாவுடைய மனசை அந்த கடைசி கிட்ட போனதும் வேண்டாம் விடு அப்படி சொல்லுவார் நினைச்சிருப்பாங்க, இல்லைன்னா இந்த தீபம் திடீர்னு அணைஞ்சு போயிடும் இப்படி. ஆனா இங்க எல்லாமே தலைகீழா தான் நடக்குது, ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு அதிகமாகுது. ஆனா அவர்களுடைய ஒரு முடி கூட கருகலேன்ல கரிஞ்ச ஸ்மெல்லு கூட வரல. சில நேரத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், அக்கினிக்குள்ளே தான் தேவன் சில நேரத்துல அடைக்கலத்தை வைத்திருப்பார். உனக்கு அடைக்கலம் வெளியே இல்லை, உனக்கு அடைக்கல. ஆண்டவரே, இது நெருப்பு, ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்பது நெருப்புப்பா, எரியுதுப்பா, தாங்க முடியாதுப்பா, இதுக்குள்ளதான் உனக்கு அடைக்கலாம். சில சிச்சுவேஷனை விட்டு, ஆண்டவரே நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, இதை நான் பார்க்கவே விரும்பல, இங்க நான் இருக்கவே விரும்பல, என்ன எவ்வளவு வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளவு வருஷம் ஜெபம் பண்றேன், இன்னும் இருக்கிறேன், அதுக்குள்ளதான் கர்த்தர் உனக்கு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து தாவீது கேட்கிறார் 139:19,
139வது சங்கீதம் 19வது வசனத்துல, தேவனே நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். தாவீதுடைய சங்கீதத்துல இப்படிலாம் சொல்லும் போது அதுல அடிக்கடி வந்து போறது யாருன்னா சவுல். சவுல் ரோல் முடியது வரை சவுல் ரோல் முடிகிறது வரை வந்துட்டே போவார். அப்ப தேவன் வந்து சவுல் மரித்தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த பிரச்சனை என்பது தாவீதுக்கு ஒரே நாள்ல தீர்வு. கோலியாத்தின் பிரச்சனை ஒரே நாள் தான், சிங்கம் கரடி பிரச்சனை எல்லாம் ஒரே நாள் தான். ஆனா சவுலின் பிரச்சனை என்பது 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு நாள் யுத்தம் நடந்தது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம். இதுதான் புரிய மாட்டேங்குது. அதான் ஆண்டவரே, கோலியாத்து பிரச்சனை ஒரே நாள்ல தீர்ந்துட்டு, சவுலின் பிரச்சனை ஆண்டவரே போயிட்டே இருக்குது. ஆண்டவரே, அப்போ ஆண்டவரே அழித்தீங்கன்னா நலமா இருக்கும். சில நேரத்தில் நம்ம டைரக்டா சொல்லாட்டாலும் நம்ம ஜெபத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நிறைய பேரை போட்டு தள்ளுற மாதிரி தான். ஆண்டவரே இனி நான் இவங்களை பார்க்க கூடாது, அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரை அழித்தீரானால் நலமா இருக்கும். ஆண்டவர் அழிக்காம என்ன செய்தார் தெரியுமா? தாவீதுக்கு கேட்டது மாதிரி பதில் கொடுக்காம அவனுக்கு ஏற்ற பதிலை கொடுத்தார். அந்த பதில் தான் தாவீது பின்னாட்களிலே பாடுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் நாம் கேட்டதற்கு ஏற்றார் போல் பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பதிலை தந்தாரோ அது அனைத்தும் நமக்கு ஏற்ற பதில் என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, அது அப்படியே உட்கொள்ளணும். ஆமென். இதை மறந்துடவே கூடாது. எனக்கு ஏற்ற பதில். சில ஆண்டவர் நான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு எட்டாத உயரமான இடத்துல என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்லும் போது கர்த்தர் அங்கேயே வச்சிருப்பாருன்னா, அப்போ எனக்கு அடைக்கலம் எங்க தான் இருக்கு? இங்கதான் இருக்கிறது. மோசைக்கு அடைக்கலாம், மோசைக்கு ஆதரவு அவனுடைய வீட்டில் இல்லை, பார்வோனின் அரண்மனையில் தான் கர்த்தர் வைத்திருந்தார். பார்வோனுக்கு மோசையின் பின்னாட்களை தெரிந்திருந்தால் விட்டிருப்பானா? அந்த தண்ணீரிலேயே முக்கி தெரியாது. இன்னைக்கு போராடுறவங்களுக்கு உங்களுடைய நாளை தெரியாது. ஆமென். கர்த்தர் சில வார்த்தையை சொல்ல வைக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு உங்க நாளை தெரியாது, ஆனா உங்களை ஜெனிப்பித்தார் தெரியுமா? அவர்களுக்கு உங்க நாளை தெரிந்ததுனாலதான் அங்கே வச்சிருக்கிறார். அங்கே வச்சிருக்கிறார். உங்க நாளை மட்டும் பார்வோனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தனா தண்ணீரே உணவாகி முடிஞ்சு. முதலைக்கு காப்பாத்ததான் நாணல் பெட்டி. பார்வோனே கடிச்சு போட்டிருப்பான். இவன் நாளைக்கு நம்மள இல்ல, நாளைக்கு பார்வோன் டீம் சிவந்த சமுத்திரத்துல தண்ணீர்ல மூழ்கி சாக போற விஷயம் பார்வோனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தனா நைல் நதியில மோசே செத்துருப்பான். ஆமே. நீ என்ன நாளைக்கு அங்க முக்குற, உன்னை நான் இங்க முக்குறேன் பாரு. இன்னைக்கு போராடுற ஒருத்தருக்கும் நம்முடைய நாளை தெரியாது. ஆனால் நம்மேல் கிருபை பாராட்டுகிறவருக்கு நம்முடைய நாளை தெரியும். ஆமே. என்னுடைய நாளை தெரியாம போராடுறான். ஆமே. சகோதரர்களுக்கு தெரியாது. இவன் நம்மளை விட மேல இருப்பான். ஹே, அவன் மேல இருக்கிறதுனாலதான் நீங்க நாளைக்கு சாப்பிட போறீங்கன்னு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காலையில விழுந்துட்டாங்க பாத்தீங்களா? ஆமே. அதனால நமக்கு ஏற்ற பதிலை தான் தர்றார். ஆனா நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நாளில கர்த்தர் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் தருகிற பதில் எதுவோ அதுவே நமக்கு ஏற்ற பதில். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பீர்கள். மஞ்ச காமாலைக்கு கிளானல்லி ஜூஸை குடிப்பது ஆரோக்கியம் இல்லை. எனக்கு மில்க் ஷேக் தான் வேணும்.
சில இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆரம்பத்தில் சிலதெல்லாம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதை உட்கொள்வதனால ஆரோக்கியம், பேலன். ஹல்லேலூயா. பாருங்கள், எசேக்கியேல் 3வது அதிகாரத்தில் அப்படிதானே இருக்கு. 3வது அதிகாரம், சரி 2வது அதிகாரத்தின் 9-10 வாசியுங்கள். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்து அதில் உள்ளும் புறம்பும் கர்த்தருடைய கையில ஒரு புஸ்தகம், அதற்குள்ளே எனக்காய் எழுதப்பட்ட வார்த்தைகள், புலம்பல்கள் இருந்தது, தவிப்பு இருந்தது, ஐயோ இருந்தது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது 3:1 வாசிங்க. பின்பு அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே நீ என்ன காண்கிறாயோ, அதாவது உனக்கு இப்போ நான் என்ன கொடுக்கிறேனோ அதை புசி. எப்படி ஆண்டவரை புசிக்க முடியும்? இதுல ஒண்ணு கூட இல்லையப்பா, ஐயோவும் புலம்பலும் தவிப்பும். வேண்டாம் ஆண்டவரை, வேற பேச்சு இல்லைன்னா அந்த பைபிளை என்கிட்ட தாங்க, நாங்க எடுக்கிறோம். ஃபுல்லா நாம் எடுத்துட்டு இருக்கிறோம், அவர் விரிச்சதை மட்டும் நாம எடுத்து சாப்பிடுறோம், அவர் விரித்ததை எடுக்க மாட்டேங்கிறோம். நீ இதை புசி அப்படிங்கிறார். 2வது வசனம், அப்படியே என் வாயை திறந்தேன், நான் வாய் திறக்காம அவர் ஊட்ட மாட்டார். அதாவது தேவன் அடித்தந்தல நமக்கு ஊட்ட மாட்டார். நான் வாய் திறக்கலன்னா வச்சுட்டு போயிடுவார். நான் இருக்க வேண்டாம், சாப்பிடு. அவர் கொடுக்கிறத நான் வாய் திறந்துட்டு எனக்கு ஊட்டி விடுவார். அன்பு காட்டி வளர்த்தத பார்த்தா அம்மானு கூப்பிடு, அறிவு ஊட்டி வளர்த்தத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே, என்னை கொஞ்சுவத கெஞ்சுவத பார்த்தா அம்மானு. இந்த புசி அப்படிங்கிறார். வச்சுட்டு போங்க. சில பேச மாட்டாங்க, ஆனா வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்து உருட்டி, ஆனா ஒரு பேச்சு கிடையாது. முகத்துல பார்க்க மாட்டாங்க, திரும்பி இன்னைக்கு ஒண்ணும் இல்லையா, அப்படி இல்லை. இது புசி பார்க்கிறான், அதுல ஐயோ இருக்கிறத பார்க்கிறான், அதுல புலம்பல் இருக்கிறத பார்க்கிறான், அதுல தவிப்பு இருக்கிறத பார்க்கிறான். அதுக்கப்புறம் எப்படி எசேக்கியேல் வாயை திறந்தேன்னா, அது அவர் கையில இருந்தா புலம்பல் களிப்பா மாறும், துக்கம் சந்தோஷமா மாறாரா. அது என் அப்பா கையில இருந்தா, அப்பா கையில இருந்த களிமண் மட்டும் பாத்திரமா மாறாது, புலம்பலும் ஆனந்த களிப்பா மாறும். ஆமென். ஜீசஸ் அடுத்தவன் புசிக்கிறான் பாருங்க. அவர் அந்த சுருளை புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது எப்படி இருந்துச்சா? தேனை போல தித்திப்பா இருந்துச்சு. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். என்ன கொடுக்கிறாரு அதை வாங்குங்க. அதுக்கு தான் இதை எடுத்து சொன்னது. ஹல்லேலூயா. ஆமா, இப்படி கொடுக்குறீங்களே இல்லை, அது எங்க யார் கையில இருந்து கொடுக்கப்படுகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாராக. இன்னொரு காரியத்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன். விருப்பத்திலிருந்து வெளிப்படுகிற விண்ணப்பங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் அநேகம் என்று சொல்வதை விட 99% நம்முடைய விருப்பங்களில் இருந்து தான் வெளிப்படுகிறது. சில காரியங்களை நம்ம வேதத்தின்படி கேட்பது அநேகர் விரும்பியும் கேட்பாங்க, சிலர் வேற வழி இல்லாம கேட்பாங்க. ஆமென். இப்போ இப்படி சொல்லணும்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்தின் வேதனையை தான் வெறுத்தாங்களே தவிர எகிப்தின் வாழ்க்கையை வெறுக்கல. அவங்களுக்கு என்ன மட்டும் வேண்டாம்னா, இந்த வேதனை வேண்டாம், ஆனா என்ன வேணும் அவங்களுக்கு? எகிப்தின்
வாழ்க்கை வேணும். அதனால தான் ஃபுல்லாக எகிப்து நினைக்கிறோம். ஸோ இப்படி நமக்குடைய ஜெபம் இருக்கக்கூடாது. யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று அவன் நினைவுகளை பார்க்கிறார். நீ விண்ணப்பம் பண்ணி கேட்கிற, நீ என்கிட்ட பணத்தை கேட்கிற, ஆனா அந்த பணம் எதற்காக கேட்கிறேன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே, அவங்களுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணப்போ 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு 5 லட்சம் தாங்க. அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க காரணம் அவங்களுக்கு அவ்வளோ தேவை இருந்துச்சு. இப்போ உனக்கு அவ்வளோ தேவையில்லை. ஆனால் நீ என்ன கேட்குற? அவங்களுக்கு 10 கொடுத்தனால எனக்கு அட்லீஸ்ட் நான் பாதி தான் ஆண்டவரை கேட்குறேன், எனக்கு 5 தாங்க. ஆனால் நீ எதுக்கு கேட்குற? அந்த 5 லட்சம் ரூபா வச்சு நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நல்ல கவனமா கேளுங்க. நம் விருப்பங்கள் அவருக்கு ஏற்றதா இருந்தால் நம் விண்ணப்பங்கள் அவருக்கு உகந்ததா இருக்கும். நம்முடைய விருப்பங்கள் அவருக்கு ஏற்றதா இருந்தால் நம்முடைய விண்ணப்பங்கள் அவருக்கு உகந்ததா இருக்கும். தாவீதின் சில விருப்பங்களை, ஜெபங்களை நம்ம தியானிச்சு தேவசமத்தில் அப்படி நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணி இந்த நாளில் தேவசமத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். முதலாவது தாவீது என்ன கேட்கிறார் பாருங்கள். 51வது சங்கீதம் 10 முதல் 12வது வசனங்கள் நல்ல தெரிந்த வசனங்கள் தான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவியை. தாவீது என்ன கேட்கிறார்னா, இழந்த அத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களையும் தேவனிடத்தில் கெஞ்சி கேட்கிறான், உருகி கேட்கிறான். தன் வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்களை இழந்தானோ இப்ப இருதயத்துல கரை வந்துட்டு. இதே தாவீது தான் பாடுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். இப்ப இருதயத்துல கரை வந்துட்டு. அடுத்து என்ன? நிலைவரமான ஆவி. நம்ம இதை தியானிச்சோம் 2 நாளைக்கு முன்னாடி. இதே தாவீது, ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் என்று அப்படி இருந்த தாவீது இப்பொழுது கர்த்தரை பார்க்கறதுக்கு பதில் பட்சேபாளை பார்க்கிறான். அப்ப அங்க ஒரு கரை வந்துட்டு. அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ள. பயம் வந்துட்டு. இப்போ ஏன்னா தனக்கு முன்னாக ஒருவன் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான். அது யாரு? சவுல். இது சமூகத்திலிருந்து ஒருத்தன் தள்ளப்பட்டா என்ன நடக்கும் என்பது அவனுக்கு முன்னாடி ஒருவன் சாட்சியா இருக்கிறான். ஆமே, பயம் வந்துட்டு. அடுத்து என்ன கேட்கிறான்? உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதிரும். இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், ஆனா ஆவியானவர் விலகுனது யாருக்குமே தெரியாது. கர்த்தர் சவுலை விட்டு விலகினதும் பொல்லாத ஆவி அவனை விடுச்சிட்டு. இதெல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கு. அடுத்து என்ன கேட்கிறார்னா, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை. இரட்சணியத்தின் சந்தோஷம் ஒருவனுக்கு நஷ்டமானதுனாலதான் அவன் எந்த சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சிட்டான்? பாவ சந்தோஷத்தை. ஆண்டவர் உற்சாகமான ஆவி. இப்படி ஆண்டவர்கிட்ட எதுக்கு கேட்கிறான்னா, நிலை நிற்க, தேவ சமூகத்தில் நிலை நிற்க. நல்ல ஒரு உகந்த ஜெபம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவன் இப்படி ஜெபிக்க காரணம் என்ன? அவனுடைய ஆசை என்ன? தாவீதினுடைய விருப்பம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க. 13. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். தாவீதினுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புறேன்ப்பா, நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புறேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷத்தை கற்றும் சொல்லலாம், கை கொண்டும் சொல்லலாம். கற்றறிந்து சொல்றவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க, ஆனா கை கொண்டு சொல்லணும். ஆமே, அறிவின் அடிப்படையில் வெளிப்படுத்தலாம், சுத்தத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தலாம். தாவீது கேட்கிற, ஆண்டவரே, நான் சொல்லி எல்லாரும் கேட்பாங்க, ஆனா அத்தனை பேரும் மனம் திரும்பணும்னா நான் நிக்கணும் உங்க சமூகத்துல. அதனால கேட்கிறேன்ப்பா, சுத்த. எனக்கு ஆசை என்ன? இவ்வளவு எதுக்கு தாவீது வேணும்? நான் அந்த சிங்காசனத்துல இருந்து எப்படியாவது வெளியா அப்படி விலகாம இருந்துடும், அதுக்கு கேட்கல. ஆண்டவரே, நான் பாதகருக்கு உம்முடைய வழியே, ஏன்னா எனக்கு நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க. அந்த ரட்சிப்பு நான் என்ன என்பதை என்னை அனுபவிக்க வச்சிருக்கிறீங்க. பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி கண்மலை மேல நிறுத்தி இருக்கிறீங்க. இப்போ என்னுடைய மீறுதல்னால நான் குழியில இருக்கிறேன். நான் அதே பாவத்திலிருந்து இன்னொருத்தனுக்கு சொல்லலாம், ஆனா மனம் திரும்ப மாட்டான். என்ன நான் உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். நான் ஒருத்தன்ட்ட, மகாத்மா காந்தியை குறித்து நினைக்கிறேன், ஒரு ஸ்டோரி, அவரை குறித்த ஒரு சம்பவம். அவரிடத்துல ஒரு தாயார் தன் மகனை அழைத்து கொண்டு வந்து சொன்னார்களாம்,
என் பையன் ரொம்ப சாக்லேட் சாப்பிட்றான் ஐயா, நீங்கள் ஒன்று விளக்குனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, நெக்ஸ்ட் வீக் வாமா உன் பையன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து நான் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னார், இதை பரப்பா அதெல்லாம் ரொம்ப கேடு, தேவைக்கு 1-2 சாப்பிடு, ஆனால் ரொம்ப சாப்பிடாது, அது உனக்கு ரொம்ப கேடுன்னு சொன்னதும் அவன் சரி யார் சொன்னதும் அந்த தாயார் கேட்டாங்க, எங்க இதை இவ்வளோ தானே, நான் நீங்கள் ஏதோ பெரிய ஸ்டடி எடுப்பீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ தானே, இதை நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அவர் சொன்னாராம், நான் அவனை விட நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன். அப்போ நீங்கள் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கும்போது முதல்ல இடித்தது இங்கே, அதனால் 1 வீக்கு நான் இருந்து பார்த்தேன், என்னால் சாக்லேட் சாப்பிடாம இருக்க முடியுமான்னு முடிஞ்சது. அதனால எனக்கு தைரியமாக ஹல்லேலூயா. நமக்குள்ளே உண்டாகிற மாற்றம் நம்ம கேட்கிறவங்களுக்குள்ள உண்டாகும். அடுத்த தலைமுறையினர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இன்னும் இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட பழகிறவங்க, நம்ம கூட பேசுறவங்க எத்தனை பேர். ஆமென். நம்ம தேவன் நிருபங்களை வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்றும் இன்னும் இந்த நிருபத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவங்க விரித்து பார்க்குறாங்க இந்த வாழ்க்கையின் நிருபத்தை. இவங்க பேசினது, இவங்க சொல்றது இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லையே. அப்படி இல்லாமல் இருந்திருந்தா ஆமென், வழி தப்பி போகிற அப்சலோமா அல்லவா அடுத்த தலைமுறை காணப்படும். ஒரு தேவ பிள்ளை கதறுகிறான், தாவீது கேட்கிறான், ஆண்டவரே என்கிட்ட வருத்தம், நான் அனுபவித்த இந்த சந்தோஷம், இந்த ரட்சிப்பு அடுத்த தலைமுறை அனுபவிக்கணும், அடுத்த சந்ததி நிற்கணும். ஆண்டவர் அதற்காக அப்பா சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் எனக்கு நல்ல ஞானத்தை தாங்கன்னு கேட்கல, எனக்கு சுத்தத்தை தாங்கன்னு கேட்கிறான். எனக்கு நல்ல ஹீப்ரு, கிரீக்கு, இங்கிலீஷ், இந்த நாலேஜ் தாங்கன்னு கேட்கல, சுத்தத்தை கேட்கிறான். பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று கேட்கிறான். நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கன்னு கேட்கிறான். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கன்னு கேட்கிறான். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று கேட்கிறான். அவனுடைய விருப்பம் அவருக்கு உகந்ததா இருந்ததுனால தாவீது அன்னைக்கு இருந்த 4 பேருக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் அல்ல, இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் கர்த்தர் தாவீதை மாற்றினார். அதனாலதான் அந்த சங்கீதம் எழுதப்பட்டு வேதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தாவீது என்னெல்லாம் சொல்றார் பாருங்க. 40வது சங்கீதம் 10வது வசனம், 40:10. உம்முடைய நீதியை என் இருதயத்துக்குள், அவருடைய நீதியை சொல்லுகிறார். அவர் தன்னுடைய நீதியை சொல்லல. நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நோ, அது சுவிசேஷம் கிடையாது. நான் என்னை குறித்து சொல்வதல்ல சுவிசேஷம், என்னை நீதிமானாய் மாற்றினவரை குறித்து சொல்வதே சுவிசேஷம். ஹல்லேலூயா. நீதியை சொல்லுகிறான், அவருடைய சத்தியத்தை சொல்லுகிறான், அவருடைய ரட்சிப்பை சொல்லுகிறான், கிருபையை சொல்லுகிறான், அவருடைய உண்மையை. மொத்தத்தில் தாவீது வாயை திறந்தா இயேசுவை குறித்தே பேசுகிறான். அவருடைய நீதி, சத்தியம், கிருபை, ரட்சிப்பு, உண்மை, இதன் மொத்த உருவம் தான் நம்ம ஆண்டவராகிய. அதனால அந்த இயேசுவை அப்பவே பார்த்துட்டார். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்க, சுவிசேஷத்தை கேட்குறவங்க இயேசுவை கேட்குறாங்க, சுவிசேஷத்தை விரும்புகிறவங்க இயேசுவை விரும்புகிறாங்க. இது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லணும். நான் சொல்லி எங்க கேட்பாங்க? ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன்னா நாம இன்னும் நிலைக்கல. நம்ம விதைக்கிறோங்க, விளைய செய்யறதுக்கு கர்த்தர். ஆமென். இயேசு சமூகத்துல இருந்து பேதுரு, யோவான் கேட்ட சுவிசேஷம் தானே யூதாச கேட்டிருப்பான். ஆனா யூதாஸ் என்ன ஆயிட்டான்? கெட்டு போயிட்டான். அது யார் தப்பு? அவர் கையில இருந்து அவனை கீழே விடல, அவன் இறங்கி போயிட்டான். விளைய செய்கிறது கர்த்தர். ஆமா, ஐயோ நான் சொல்லி இப்படி ஆயிட்டு அதை நினைச்சு ஓடி போன. அதனால தான் ஒரு தேவ மனிதர் ஹாஸ்பிட்டலில் போய் வெரி சிக்கா இருக்கிறவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணும்போது ஒருத்தன் கேட்டாங்களாம், நீங்க இப்படி ஜெபம் பண்ணி 2 பேரும் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு 8 எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? இன்னும் ஒரு 10 பேர். இந்த 10 பேர் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 11வது ஆள் தலையில கை வச்சு, அது என் கடமை. ஆமே, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன் அதனால எப்படியாவது, அப்படி இல்லை. என் மேல் விழுந்த கடமையை நான் செய்கிறேன். விளைய செய்கிறது கர்த்தர். ஆனால் அதை நான் உண்மையா செய்யணும்னா எனக்கு என்ன தேவைன்னா சுத்த இருதயம். நான் கொடுக்கிறத நல்லா கொடுத்துறோம். வாங்கி புசிக்கிறது புசிக்காதது அவன்கிட்ட இருக்கு. ஆண்டவர் துணிக்கு அவன் கையில தோய்த்து கொடுக்கிறார்.
வாங்கிட்டு ஓடிட்டான் யூதாஸ். ஸோ நான் கொடுக்கிறது அவனுக்கு கரையில்லாம கொடுக்கணும், சுத்தமா கொடுக்கணும், அவன் தெளிவா கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும். அந்த நல்லதை நான் கொடுக்கும்போது பாவிகள் உம்மிடத்துல நிச்சயமாய் மனம் திரும்புவார்கள் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். அது கேட்கிறான். அப்போ இப்படி ஒரு ஜெபம் உண்மையிலே நம்ம இந்த சங்கீதம் படிக்கும் போதும் அல்லது இப்படி ஏதாவது செய்தி கேட்கும் போது மட்டும்தான் நமக்கு வருதா, இல்லை நம்ம அடிக்கடி ஜெபம் பண்றோமா என்பதை சிந்திக்கணும். யார் இதை ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வழி, அவருடைய நீதியை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய உண்மையை யார் தெரிவிக்க விரும்புகிறார்களோ அவங்க இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப நம்முடைய விருப்பம் அவருக்கு உகந்ததாய் மாறட்டும். அடுத்து என்ன கேட்கிறார் பாருங்க, 143 10 வாசிங்க. 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாரா. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய. இந்த பழைய சர்ச்சில் இங்க வந்து மார்னிங் பிரேயர் நடக்கும் 5 மணிக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ பிரேயர்ல நம்ம டாக்டருங்கள் தான் வந்து ப்ரேயர் நடத்திட்டு லாஸ்ட்ல ஜெபம் பண்ணி முடிக்க அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன். எப்போ ஜெபம் பண்ணி முடிச்சாலும் இந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வசனத்தை பிடிச்சிட்டேன். ஆமாம். தாவீது கேட்கிறார், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு. ஏன் அப்படி கேட்டார்? ஏன் அப்படி கேட்டார்னா 40வது சங்கீதம் 8வது வசனத்துல, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். விருப்பத்தை விண்ணப்பமாய் வைக்கிறோம். என்ன விரும்புறோம்? அவருக்கு ஏற்றதை விரும்புறோமா? அவருக்கு ஏற்றதை விரும்புறோமா? நீங்க அவருக்கு ஏற்றதை விரும்பினா அதை தைரியமா விண்ணப்பமா வைங்க. உங்களுடைய விருப்பங்கள் அவருக்கு ஏற்றதா இருக்குமானால் உங்கள் விண்ணப்பங்கள் நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவருக்கு உகந்ததா இருக்கும். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய. அதனாலதான் கேட்கிறாரு, உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே. அப்போ ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் விரும்புறேன், அதை நான் விண்ணப்பத்திலையும் வைக்கிறேன். நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க எப்படி நடத்துறீங்களோ நடக்கிறதுக்கு நான் ரெடி. ஆமாம். அதாவது நான் அவர் கையை பிடிப்பது வேற, அவர் என் கையை பிடிப்பது வேற. யவீர் முதலாவது அவர் கையை பிடித்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்கிருந்து ஒரு நியூஸ் வந்தது, அவன் கை தளர்ந்தது. இப்பொழுது இயேசு அவன் கையை பிடித்து நாம் அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனா பாதியில விட்டு விடுவோம். ஆனால் அவர் நம் கையை பிடித்தால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அதனாலதான் சொல்றார், ஆண்டவரே இது ஒரு சண்டேக்கு இல்ல நான் கேட்கிறது, ஒரு சண்டே மட்டும் இல்ல, ஒரு கிறிஸ்துமஸுக்கோ ஒரு நியூ இயருக்கோ அல்லது முக்கியமா அந்த 40 நாட்கள் வருது. அப்பா அப்பா என்ன பிரதர் சாப்பிட்டீங்க? கஞ்சி. 41வது நாள். ஆமென். நமக்கு உயிர்ப்பின் நாள். ஆனா எத்தனை ஜீவன்களுக்கு எவ்வளவு கொடூரமா கொதறி போட்டிருப்பாங்க. இந்த இப்படிப்பட்ட சீசனுக்கு மட்டும் இல்ல, கடைசி வரை அவன் இப்படி பிரியமானதை செய்யணும்னு தாவீதுக்கு ஆசை வர காரணம் என்னன்னா, தாவீது நல்ல பைபிள் படிக்கிறவர். அதனாலதான் அந்த வசனத்துல சொல்ல முடியும், நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது, உள்ளே இருக்குது. அப்போ வசனம் நல்லா படிக்க ஐயோ அப்படி செய்யணுமே. பைபிள் நல்ல ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னு முதல்ல விருப்பம் வரணும்னா பைபிள் படிங்க. நீங்க நல்லா பைபிள் படிச்சிங்கன்னு ஆண்டவரை உங்களை நான் எனக்கு வேதனைப்படுத்தக்கூடாது. படிக்க அந்த விருப்பம் வந்து நம்மளை இருக்க விடாம விண்ணப்பமா வைக்க. இந்த பிள்ளைங்களை திருவிழா கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பாருங்க, நம்ம கூட அமைதியா வந்துட்டா போவாங்க. இல்லை, ஏதாவது டாய் ஷாப் கூட்டிட்டு போங்க. இங்கேருந்து டேடி எனக்கு இந்த ஒரு டாய் வாங்கி கொடு, அந்த டாய் வாங்கி கொடுக்க தான் கூட்டிருப்போம். அதை பார்த்தோன்னா அடியுது. ஏன்னா அந்த விருப்பம் வந்து இருக்க விடாம கேட்க வைக்குது. நம்ம என்ன விரும்பி என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? ஆமே, நம்முடைய விருப்பம் அவருக்கு ஏற்றதா இருக்குதா? தாவீதை ஏன் நெஞ்சோடு சேர்த்து வச்சிருந்தார் தெரியுமா? அவன் விரும்புனதெல்லாம் வெள்ளியோ பொண்ணோ அல்ல, உங்களுக்கு பிரியமானதை செய்யணும். உங்களுக்கு பிரியமானது செய்யும். நம்ம என்ன விரும்புகிறோம்? ஆமென். நேரம் போகிறதுல நான் சொல்லி முடிக்கிறேன். நான் செபிக்க விரும்புகிறேன். 2-3 வார்த்தைகளை கூட சொல்லி நான் செபிக்கிறேன். அடுத்து தாவீதினுடைய விருப்பத்தை பாருங்க. தாவீதினுடைய விண்ணப்பம் 143:8 வாசிங்க.
அதிகாலையில் உமது கிருபையை கேட்க ஆண்டவரே, அதிகாலையில் உம் கிருபையை கேட்க. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளை துவங்கும் போது நான் கேட்கிற முதல் சத்தம் உங்க சத்தமா இருக்கணும் ஆண்டவரே. நம் ஒரு நாளிலே கேட்கிற சத்தத்தின் அடிப்படையில் தான் நாம் அந்த நாளை தைரியமா எதிர்கொள்ள போகிறோமா தளர்ந்து போகிறோமா என்பது இருக்கிறது. அதனால் ஆண்டவரே, காலைல எழும்பினதும் என் மனைவியின் சத்தம், என் புருஷனின் கொரட்டை சத்தம், பிள்ளையின் சத்தம் எத்தனை பேர் இருக்கட்டும் ஆண்டவரே, காலையில் எழும்பும் போதே என் காதுல கேட்கிற முதல் சத்தம் என் மேய்ப்பரின் சத்தம், என் மீட்பரின் சத்தம், என் பிதாவின் சத்தம். ஏன் இப்படி கேட்கிறாரு? 119 140 சொல்லி இருக்கிறார், உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். இன்னைக்கு காலையில் எழும்பினதும் நம்ம மொபைல்ல தானே பார்க்கிறோம், யார் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்றார், நான் ஏன் இப்படி ஜெபம் பண்றேன் தெரியுமா, எனக்கு அவ்வளோ பிடிக்குது ஆண்டவரே உடைய வார்த்தைகள். அடுத்து சொல்றார் பாருங்க, 140 வாசிங்க. அதே 119 140 உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. சாரி 147 அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். கத்துறாரு, ஆண்டவரே இன்னைக்கு இன்னும் பேசல, நான் உம்முடைய அற்புதத்துக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லல, வார்த்தைக்கு. அதனால கேட்கிறார், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். என்கிட்ட நீங்க பேசுறீங்க தெரியுமா, அதுதான் எனக்கு நீங்க பாராட்டுகிற கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்கிட்ட நீங்க பேசுறீங்கல்ல, அது நீங்க எனக்கு பாராட்டுகிற, அதுதான் நான் ருசித்த அருமையான கிருபை. தேவ பிள்ளைகளே, நாம் ருசித்த கிருபைகளில் எது அருமையான கிருபைனா, பைக்ல போயிட்டு இருந்த என்ன கார்ல போக வச்சாருன்னு சொல்லக்கூடாது, அது கிருபை, தேவன் கிருபை செய்தார். ஆனா என்கிட்ட ஒரு நாள் கூட என் அப்பா பேசாம இருந்ததே கிடையாது, தினமும் என் கூட பேசுறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, டெய்லி கேட்க பண்ணுங்கப்பா. அடுத்து ஜெபம் பண்றார் பாருங்க, 69வது சங்கீதம் 5-6 வசனங்கள். வேகமா 2 வசனங்களை வாசிங்க. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக கொஞ்சம் பேர் காத்திருக்கிறாங்க தெரியுமா, அவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நானும் அடையாதிருப்பார்களாக. புரியும்படி சொல்லணும்னா, ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் தான் முதல்ல உங்களை தேடினேன், அதுக்கப்புறம் நான் தேடுறத பார்த்து என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. இவன் ஏன் புத்தினத்தின் நிமித்தம் அவங்க வெட்கப்படுற மாதிரி ஒரு காரியம் நடந்துடக்கூடாது. நோவா கிட்ட தான் கர்த்தர் பேசினார், பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வா, நான் ஒரு விஷயத்த சொல்ல, எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லல. நோவா சொன்னதை வச்சு தான் பிள்ளைங்கள்லாம் இப்போ பேழை கட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல மட்டும் மழை வராம இருந்திருந்தா, அப்போ நோவாவின் நிமித்தம் அவங்க எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க, வெட்கப்பட்டிருப்பாங்க. பேழை கட்டிட்டு பேழைக்குள்ளே உட்காந்துருந்து, பேழைக்குள்ளே இருந்து ஒரு மழையும் வரல, வெளியே இருக்கிறவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கழிச்சு வெளியே ஒரு கருப்பு கொடி, நோவா மரித்து விட்டார். அடுத்து நோவாவின் மனைவி இப்படி இருந்திருந்தா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வெளியே தலை காட்ட முடியுமா? வெட்கப்பட்டிருப்பாங்களே. அப்பா, என்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், என்கிட்ட சில குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் நான் உண்மை நோக்கி கூப்பிடுறது நிமித்தமா என் பிள்ளைங்களும் இப்போ உண்மை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, என் குடும்பம் உண்மை தேட ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள், உண்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தமாக, என்னுடைய புத்தியினத்தின் நிமித்தமாக, என்னுடைய அறிவின்மை நிமித்தமாக, என்னுடைய மீறுதலின் நிமித்தமாக அவங்க வெட்கப்பட்டுற கூடாதுப்பா. ஹல்லேலூயா. இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்றானா, அவனுடைய விருப்பம் எதுவா இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஜெபம் பண்ண முடியும்? அது மாத்திரம் இல்ல, அவன் நாம் காத்திருக்கிறது, அவன் நாம் தேவனுடைய வார்த்தையை படித்து காத்திருக்கிற நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய தைரியத்தையும் பார்த்து அந்த பாதையில் வருகிற அநேக நம் நிமித்தம் காத்திருப்பாங்க. ஓகே, காத்திருக்கிறாங்க, அவங்களே காத்திருக்காங்க. இத்தனை வருஷம் இவங்க காத்திருக்கும் போது நம்ம ஏன் காத்திருக்க கூடாது? அப்ப அந்த இடத்துல எது அவங்களுக்கு பலனா இருக்கும்னா, நமக்கு தேவன் செய்கிற நன்மை, அது நிமித்தம் அவங்களுக்கு இன்னும் அந்த பலன். தாவீது, ஆண்டவர், உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்படக்கூடாது, என்னுடைய புத்தியினும் எல்லாத்தையும் தயவு செய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே,
இப்படி செபிக்க காரணம் அவருடைய ஏக்கம், அவருடைய ஆசை எப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது. ஆமென். 40வது சங்கீதம் 16வது வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். தாவீதுனுடைய ஆசை என்ன தெரியுமா? உம்மை தேடுகிற நான் மட்டும் மகிழக்கூடாது, யார் யார் உங்களை தேடுறாங்களோ அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யார் யார் உங்க சமூகத்துல தேடி வந்தாங்களோ அத்தனை பேரும் மகிழ்வார்களாக. இந்த விருப்பமும் இந்த ஆசை இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் அதை நம்ம ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, என் பக்கத்துல இருந்து இந்த சகோதரி, ஆண்டவர் நீங்க செய்வீங்க நம்பி உங்க சமூகத்தில் அழுதுட்டு இருக்கிறாங்கப்பா, அதை என்ன பார்க்க வச்சுட்டீங்க. இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், என் நிமித்தம் அவங்க வெட்கப்பட்டுறக்கூடாது. ஆமென், ஆமென். அவங்க சந்தோஷப்படட்டும். தாவீதுனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், தேவனை தேடுகிற ஒருவரும் வெட்கப்படக்கூடாது, தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படக்கூடாது, தேவனை தேடுகிறவர்கள் நாணம் அடையக்கூடாது. நாம தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோம். நம்மை போல தேவனை தேடுற ஒருத்தங்களை, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறியே, உனக்கு ஏதாவது நடந்துச்சா 4 கேள்வி கேட்கிறன்னா அந்த கேள்வி யாரை தான் கேட்கிறாங்க? நம்ம தான் கேட்கிறாங்க. ஆமே. ஆண்டவரே, அவங்க சிலர் பாருங்க, சிலருடைய வேதனையை நமக்கு தேவன் காட்டி தருவார். அவங்க கிட்ட போய் என்ன வேதனைன்னு கேட்கறதுக்கு இல்லை. ஆமே. ஆண்டவரே, அவங்க பாரத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இப்போ நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். என்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், அது நிமித்தம் நீயா ஜெபம் பண்ணுற அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவரே, என் புத்தீனத்தின் நிமித்தம், என் அறிவினத்தின் நிமித்தம் என்கிட்ட சில குறை இருக்கலாம், ஆனா அவங்க காத்திருக்கிறாங்கப்பா, அவங்க தேடுறாங்கப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க வெட்கப்பட்டுற கூடாதுப்பா. ஆண்டவரே, என்ன ஜெபங்க இது, என்ன ஜெபங்க? ஆண்டவரே, நான் தாவீது பேசுறேன் இல்லைங்க. ஆண்டவரே, நான் இன்னாருக்காக ஜெபம் பண்றேன், அவங்க உங்களை தேடுறவங்க, உமக்கு காத்திருக்கிறவங்க. இப்போ எஸ்தர் ராஜாவின் தயக்காக போறதுக்கு அவளுக்கு ஒரு தேவை கிடையாது, அவ சேஃப் ஆயிட்டா. ஆனாலும் ஒரு கூட்டம் யூதர்கள் காத்திருக்கிறாங்க, இந்த எஸ்தர் நமக்காக போய் பேசுவான். அவ முன்னாள் ஜெபம் பண்ணிட்டு போறா. என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது? அந்த இடத்துல மட்டும் ராஜா பொற்செங்கோல் நீட்டலைன்னா அந்த எஸ்தர் நிமித்தமாய் அந்த காத்திருந்த அத்தனை பேரும் வெட்கப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனா கர்த்தர் விடல, விடமாட்டா. நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ, காத்திருக்கிறவங்களுக்காக சிலருக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆனா ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமோ, என்னுடைய அறிவினத்தின் நிமித்தமோ, என்னுடைய புத்தினத்தின் நிமித்தமோ அவங்க வெட்கப்பட்டுறக்கூடாதுப்பா, அவங்களுக்கு நடக்காம போயிடக்கூடாதுப்பா. ஏன்னா என் ஆசை எல்லாம் உங்களை தேடுற அத்தனை பேரும் என்னாலும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே இந்த ஜெபம் செய்யணும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யறவங்க கண்டிப்பா இந்த ஜெபத்தை, ஏன்னா அவங்களுக்கு தான் உத்தரவாதம் மிக மிக அதிகம். ஆண்டவர் என் நிமித்தமா, ஆமென். ஊழியத்தில் ஆண்டவர் ஊழியம் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஜெபம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. எனக்கு அது, ஆண்டவரே, என்னால் ஒரு ஆத்மா வரலைனாலும் பரவாயில்ல, உள்ளே இருக்கிற ஆத்மா, எனக்கு என்ன தெரியும், எங்கள் அப்பாவே எனக்கு தெரியும். அந்த பரிசுத்தம் நின்ன இடத்துல அடுத்தது போய் ஒரு சிங்கத்து பக்கத்தில் ஒரு எலி நிற்கிற மாதிரி, ஒன்றும் இல்லாமலேருந்து கர்த்தர் தம்முடைய தாசனை நிறுத்தி உருவாக்கி கொண்டு வந்த இடத்துல அப்படியே ஒரு அப்பா தோளில் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி, நான் வேற ஆண்டவரே திருளான ஆத்மாக்களே தாங்க, அப்படி நான் கேட்கவே இல்லை. ஆண்டவர், என்னால் ஒரு புதிய ஆத்மா உள்ள வரலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறவங்களையும் விரட்டாதபடிக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். தாவீது ஜெபம் பண்றாருங்க. அப்பா, என் புத்தினத்தினால நான் சிலருக்காக ஜெபம் பண்றேன், அவன் என்னுடைய புத்தினத்தினால அவங்க வெட்கப்பட்டுறக்கூடாதுப்பா. என்ன ஜெபங்க இது? என்னுடைய அறிவீனத்தின் நிமித்தம், என்னுடைய தவறுதலின் நிமித்தமா அவங்க வெட்கப்பட்டுறக்கூடாது. என் பிள்ளை என்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றான், நான் ஜெபம் பண்றேன்னு நினைச்சு நம்பி போறாங்க. என்னுடைய புத்தினத்தின் நிமித்தம் அவங்க ஃபெயில் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே, என் சொந்தக்காரங்க கேட்குறாங்க, நீ ஜெபம் பண்ணு, அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் நல்ல
ஜெபம் பண்றேன். ஆண்டவரே என்னுடைய புத்தினை திரும்பட்டும். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்பா, அவங்க மகிழணும் ஆண்டவரே. என்ன ஒரு ஜெபத்தை அப்படியே வச்சு ஜெபம் பண்ணலாமா? தாவீதுக்கு வெளியே சொல்லாட்டியும் தாவீதுக்கு அவனுடைய குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலி. அதனால தான் இன்னொரு ப்ரேயர் இருக்கு. ஒரு ப்ரேயரை சொல்லி பிரசங்கத்தை சொல்லலை, நம்ம ப்ரேயரையாக்கும் படிச்சுட்டு இருக்கோம். இங்கே ப்ரேயர்னு சொன்ன 1 மணிக்கு ப்ரேயர்னு சொன்னாலே நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? ஆமாம், நம்ம கை பைபிளை மூடுது, இலைய விரிக்குது. அது அந்த அப்படி பழகுறனால சில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமாம், தாவீதுக்கு ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்சலோம் எவ்வளவு முரடனாய் கொடூரமாய் தப்பு பண்ணாலும் அவன் செத்ததும் அழுதான். என்ன சொல்லி அழுதான்? உனக்கு பதில். அவன் நம்ம இருதயத்தை அவர் அறிகிறாருங்க. ஆனால் சில காரியத்தை தாவீது கேட்க மாட்டார், நாமளும் கேட்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன உனக்கு நான் வீட்டெல்லாம் கட்டுவேன், இல்லை ரைட் எனக்கு தெரியுது. ஆனால் தாவீது சொன்னார், ஆண்டவரே நீர் உமது அடியேனே அறிவீர். எனக்கு இப்போ மன தைரியம் கிடைச்சிட்டு, மன தைரியம் கிடைச்சிட்டு. என்ன தைரியம்? இனி நான் கண்ணை மூடினாலும் பரவாயில்ல, அப்போ பார்த்துப்பார். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு மன தைரியம். எனக்கு இப்போ மன தைரியம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் சொல்ற வார்த்தை கேளுங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 27வது வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியனுக்கு மன தைரியம். குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை வாக்குத்தத்தமா கொடுத்ததும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவீது எங்கேயுமே குடும்பத்தை குறித்து கேட்கல இதுக்கு முன்னாடி. ஆனா மனசுல இருந்தது கர்த்தருக்கு கேட்டிருக்கு. பாத்தீங்களா? வேற எதுவுமே அவர் என்னதான் மற்றவங்க காது கேட்க தாவீது சொன்னதெல்லாம் கர்த்தருக்கு வீட்டை கட்டணும், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும், இப்படிதான். தாவீது யாரையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு வீட்டை கட்டு கேட்கல. ஆனா உள்ள எங்க நல்ல தகப்பனுங்க. ஆமாம், சொல்லிட்டு நாம எல்லாம் ஒரு சின்ன ஏதோ ஒரு வீடு கட்டவோ எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையா இப்படி சொல்லுவாங்க சில. ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நான் கட்டித்தரேன். எவ்வளோ நல்லவர் தெரியுமா? பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர், நல்ல வாழ்ந்திருக்கணும். பிரியமானவன் உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் தைரியம் கிடைக்குது. ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறான்னா, எனக்கு அடுத்து என் பிள்ளை இந்த ஸ்தானத்தில் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ஒன்றும் கேட்கல. ஒன்னே ஒன்று கேட்குறாரு. 29வது வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, நான் மட்டும் உங்க முன்னாடி இருக்கக்கூடாதுப்பா. நான் போனாலும் அடுத்த தலைமுறை உமக்கு முன்பாக இருக்கணும். நமக்கு தெரியும், யோசுவெல்லாம் மரித்த பிறகு, இஸ்ரவேலின் பிதாக்கள் மரித்த பிறகு நடந்த காரியம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10 முதல் 13 வரை வேகமாய் வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். இது நடக்க கூடாது. கர்த்தருடைய வருகை மட்டும் தலைமுறையாய் ஆண்டவரை இந்த சந்ததி உம்மை சேவிக்கணும். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவனாய் மட்டும் அறியப்பட விரும்பவில்லை, பையனுடைய தேவனாகவும் பேரப்பிள்ளையின் தேவனாகவும் அறியப்பட விரும்புகிறார். ஆமென். ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க. அதனால தான் என் விருப்பம் எல்லாம் என் பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இதுதாங்க ஆசை. பிள்ளைங்க கர்த்தருக்குள் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த ஒரு நிறைவு ஒருவனுக்குள் இருக்கும்போது அவன் நிம்மதியா கண்ண மூடுவான், நிம்மதியா. ஆமென். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கிறது? சொத்து சுகம்லாம் வரும் போகுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுல இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? நம்ம கிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா?
இல்லையே. அப்போ அன்னைக்கு இல்லாதது இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இல்லாதது நாளை பிள்ளைங்க கிட்ட இருக்கும். கர்த்தர் கொடுப்பாருங்க. எங்க அப்பாலாம் ஊழியத்துக்கு நடந்து எத்தனையோ மைல் போயிருக்கிறாங்க, சைக்கிள் மிதிச்சுட்டு போயிருக்காங்க. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே கார்ல தான். இப்போ ஆண்டவர் அடுத்த தலைமுறையை பிளஸ் பண்றாரு, கர்த்தர் நடத்துறாரு. இது ஒரு விஷயம் கிடையாது. விஷயம் என்ன? நான் நிக்கிறேன் அவர் சமூகத்துல, தலைமுறை நிக்குதா? அதனாலதான் ஆண்டவரே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் பிளஸ் பண்ணார். அந்த கூடாரம் இனி விழக்கூடாது என்பதற்காக அதே சந்ததியில இயேசு வெளிப்பட்டார், தாவீதின் குமாரன் என்று அறியப்பட்டார். அந்த ஜெபம் எவ்வளவு ஏற்றதா இருக்கிறது பாருங்க. அப்ப சமத்துல நம்மை தாழ்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, என் நிமித்தம் யாரும் வைக்கப்பட்டக்கூடாது, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். முழங்கால் போடலாமா? டைம் ஆயிட்டு ஒரு 5 minutes ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீரே. எங்கள் விண்ணப்பங்கள் உமக்கு, எங்கள் விருப்பங்கள் உமக்கு ஏற்றதாகவும், ஆண்டவர் எங்கள் விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததாக இருப்பதாக. நீர் பதில் அளிக்கிற தேவன். ஆண்டவர், நீர் தருகிற எந்த பதிலும் எங்களுக்கு ஏற்றது. எப்படி எசேக்கியேல் அதை அப்படியே உட்கொண்ட ஆனால் அதே போல் நாங்கள் அதை உட்கொள்ள, அதன் ஆண்டவர் மேன்மையை அனுபவிக்க கிருபை செய்யும். எங்கள் ஜெபங்கள், எங்கள் விண்ணப்பங்கள் உடைய சமூகத்தில் தூபமாக இருப்பதாக. ஆண்டவரே, அதிகாலையில் உங்கள் கிருபை எங்களுக்கு கேட்க பண்ணுவீராக. ஆண்டவரே, பாதகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க எங்களை சுத்தப்படுத்துவீராக. ஆண்டவர், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தருவீராக. நீரே எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் எங்கள் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. ஆண்டவரே, உமது அடியாரின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்து நாமத்துக்கு மகிமை வர பண்ணு. தொடர்ந்து நாளை நடக்கிற ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.